அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் மாவட்டம் அடேகமங்கலம் கிளை நடத்தும் ஜகாத்து கருத்தரங்கம் நிகழ்ச்சியில் ஆடம்பர உலகமும் அழியா மறுமையும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு இலக்கு என்று ஒன்று இருக்கும். உலக ரீதியாக ஒவ்வொரு மனிதருக்கும் இலக்குகள் மாறுபடலாம். தான் இன்னவாக ஆக வேண்டும், தான் இப்படி நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கு இந்த உலக விஷயத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே இலக்கு, நாளை மறுமை நாளில் நாம் அனைவரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு இலக்குத்தான் நமக்கு விதியாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. நாம் எல்லோருமே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், அங்கு நிம்மதியாக இன்பகரமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று தான் ஆசைப்படுகின்றோம். அந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நாம் நன்மைகளை கொள்ளையடித்தால்தான் சுவனத்திற்கு செல்ல முடியும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடும் பொழுது, வபஷிரில்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் அன்னலஹும் ஜன்னாத், யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு சுவனம் இருக்கின்றது என்று நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தில் இறைவன் தெளிவுபடுத்துகின்றான், ஒருவர் நம்பிக்கை கொண்டு நன்மையான காரியங்களிலே ஈடுபட்டால் மாத்திரம்தான் அவருக்கு சுவனம் இருக்கின்றது என்பதை ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகின்றான். இதே கருத்தில் பல வசனங்கள்ல இறைவன் குறிப்பிடுகின்றான், வதில்கல் ஜன்னத்துல்லதி ஊரிஸ்துமுஹா பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் நன்மையான காரியங்களை இந்த உலகத்தில் செய்கின்ற பொழுது சொர்க்கத்திற்கு வாரிசுதாரர்களாக ஆவீர்கள் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். இந்த உலக வாழ்வுல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நன்மையான காரியங்கள்ல அதிகம் ஈடுபடுத்திக்கணும். நன்மையான காரியங்களை ஈடுபடுத்தினால்தான் சொர்க்கத்திற்கு வாரிசுதாரர்களாக ஆவீர்கள் என்று குறிப்பிடுகின்றான். இன்னொரு இடத்துல ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, ஃபமன் சகுலத்து மவாசீனு, எவருடைய நன்மையின் தட்டு நாளைக்கு மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் நாம் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய நன்மை தீமை எடை போட்டு பார்க்கப்படும். எவருடைய நன்மையின் தட்டு கனத்து விட்டதோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். வமன் ஹஃபத் மவாசீனு, எவருடைய நன்மையின் தட்டு லேசாக ஆகிவிட்டதோ கனமில்லாமல் போய்விட்டதோ ஃபஉலாயிகல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் ஃபீ ஜஹன்னம ஹாலிதூன், அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள், அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அப்ப இந்த கருத்து அடிப்படையில் வரக்கூடிய பல வசனங்கள் இந்த உலகத்தில் நாம நன்மைகள் செய்தால் மாத்திரம்தான் நாளை மறுமை நாளில் வெற்றி அடைய முடியும் என்று குறிப்பிடப்படுகின்றது. அப்ப நன்மைகள் நாம அதிக ஈடுபடணும். ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைக்கு முந்துங்கள் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். இப்ப நாம நன்மை செய்யும் பொழுது இந்த உலகத்துல ஈஸியா நம்ம நன்மை செய்து விட முடியாது. இந்த உலகத்துல வாழும் பொழுது எந்த ஒரு கெடுதலும் நமக்கு இல்லாமல், எந்த ஒரு கெட்டவைகளும் நம்மளை அணுகாமல், நாம வணக்க வழிபாடுகள் மட்டும் மூழ்கி திளைத்திருந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்கி நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு சுவனத்திற்கு சென்று விடலாம் என்கின்ற ஏற்பாடை ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறானா என்று கேட்டால் கிடையாது.
இந்த உலகத்துல பல்வேறு விதமான சோதனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறோம். பல்வேறு விதமான சோதனைகள் உங்களை வந்து அணுகும். அந்த சோதனைகளை நீங்க சாதனையா மாற்றி அந்த சோதனைகளை எப்படி நீங்க வெற்றி பெறீங்க? உங்களை சுத்தி வழிகெடுக்க பல அம்சங்கள் இருக்கும். உங்களை அனுதினமும் அணுநேரமும் வழிகெடுக்க ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும். அதன் பக்கம் செல்லாமல் உங்களை நீங்களே சீர்படுத்தி கொண்டு சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நீங்கள் விரும்புகின்றீர்களா, அல்லது இந்த உலக வாழ்க்கையோடு இந்த உலகத்தினுடைய மோகத்தோடு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்கின்றீர்களா என்று பார்ப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்வுல அல்லாஹ் தஆலா சோதனை களமாக ஆக்கி இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதீரா, இந்த உலகம் இனிமையானதும் பசுமையானதும் ஆகும். வ இன்னல்லாஹ தஆலா முஸ்தக்லிஃபுக்கும் பிஹா, இந்த இனிமையான உலகத்தில் அல்லாஹ் தஆலா உங்களை படைத்திருக்கின்றான், பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். ஃபயன்துர கைஃப தஅமலூன், நீங்கள் எவ்வாறு அமல் செய்கின்றீர்கள், நீங்கள் எவ்வாறு நன்மை செய்கின்றீர்கள் என்று பார்ப்பதற்காக உங்களை இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறான். அப்ப இதுல ரப்புல் ஆலமீன் தெளிவா சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி படைத்திருக்கின்றான் என்பதை அழகான முறையில் சுட்டி காட்டுறாங்க. இந்த உலகத்துல நீங்க எப்படி நன்மை செய்றீங்க, உங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு நீங்க அமைத்துக் கொள்றீங்க. ஏன்னா இந்த உலகம் பல்வேறு விதமான இன்பங்களை உங்களுக்கு அள்ளி தெளிக்கும், பல்வேறு விதமான கவர்ச்சிகளை உங்களுக்கு காட்டும். இவைகளின் பக்கம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்ல, உங்களுடைய வணக்க வழிபாடை நீங்க எப்படி அமைச்சுக்கிறீங்க, உங்களுடைய செயல்பாடுகளை எப்படி நீங்கள் வடிவமைத்துக் கொள்கின்றீர்கள் என்று பரிசோதிப்பதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்தை இறைவன் ஆடம்பரமாக சோதனை களமாக ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அலமோ மக்களே அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா லஐபும் வலஹும் வஸீனா, இந்த உலக வாழ்வு இருக்குதுல்ல, இந்த உலக வாழ்வு வீணும் விளையாட்டும் அலங்காரமும் ஆகும். இந்த உலக வாழ்வு அது ஒரு வீணான விளையாட்டு பொழுதுபோக்காக ஆடம்பரமான வாழ்வு இது என்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். இந்த ஆடம்பர வாழ்வு இருக்குதுல்ல, மனிதனுடைய உள்ளம் ஷைத்தான் நம்ம ஒவ்வொரு இடத்திலையும் இருக்கிறான். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் ஷைத்தான் இந்த ஆடம்பர உலகத்தின் பக்கம் நீ உன்னுடைய நேரத்தை செலவிடு, இந்த ஆடம்பர உலகத்தை நோக்கி உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணித்துக்கொள், நீ நல்லவைவற்றின் பக்கம் செல்லாதே, வணக்க வழிபாடுகள்ல ஆர்வம் காட்டாதே என்கின்ற கெட்ட சிந்தனைகளை ஷைத்தான் போட்டு போட்டு இந்த உலக இன்பங்களின் பக்கம் நம்மளை மூழ்க வைப்பான். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுல யாராச்சும் மாற்று கருத்து சொல்ல முடியுமா? என்ன ஷைத்தான் வழிகெடுக்க மாட்டான், எனக்கு இந்த உலகத்தினுடைய ஆசைகள் இல்லை, உலகத்தினுடைய இன்பங்கள் என்ன கிடையாது, நான் மூழ்கி திளைத்திருக்க மாட்டேன் என்று நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்க பல கட்டங்கள்ல போராடுவான். அதுல பல பேர் பல நபர்கள் அவனுடைய அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு மன ஊசலாட்டத்திற்கு கட்டுப்பட்டு இந்த ஆடம்பர உலகோடு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனுஷனுடைய உள்ள எப்படிப்பட்டதுன்னா, ஒரு முதியவர் எடுத்துங்க, இப்போ ஒரு இளமையான ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா கூட அவருக்கு இந்த உலகத்துல வாழணும்னு ஆசை இருக்கும், இந்த உலகத்தினுடைய ஆடம்பரங்களை பார்க்கணும் அனுபவிக்கணும் ஒரு ஆசை இருக்கு, அது ஒரு யதார்த்தம். ஆனா அதுவே கூடாது என்று தான் மார்க்கம் சொல்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முதியவரை உதாரணம் காட்டி சொல்றாங்க. ஒரு முதியவருடைய உள்ளம் இருக்குதுல்ல, கல்பு ஷைஹு ஷாபுன் அலா ஹுப்பிஸ் நைன், முதியவருடைய உள்ளம் கூட வயதானவருடைய உள்ளம் கூட ரெண்டு விஷயங்கள்ல இளமையாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. முதியவருடைய உள்ளம் கூட இரண்டு விஷயங்கள்ல இளமையாகத்தான் இருக்கும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தூலுல் ஹயாத்தி வ ஹுப்பில் மால், தூலுல் ஹயாத்தி வ ஹுப்புல் மால், அதிக நாள் இந்த உலகத்தை வாழணும்னு ஆசைப்படுவார். வயதானவர் இருக்கிறாங்களே, அவர் என்ன ஆசைப்படுவார்னா, அதிக நாள் இந்த உலகத்தில் வாழணும், வாழ்நாள் நீட்டிக்கப்படணும் என்று ஆசைப்படுவார்.
யாராச்சும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது மரணிக்குன்னு ஆசைப்படுவாங்களா? சீக்கிரமாக மௌத்தா பின்னு ஆசைப்படுவாங்களா? நிறைய நாள் வாழணும். நமக்கு சொல்ல போனால் நாள் ஓடுறதே தெரிய மாட்டேங்குது. நானே இப்போதான் பிறந்த மாதிரி இருக்குது, எனக்கு இப்போ 2 குழந்தை பிறந்திருக்கு என்கின்ற அளவுக்கு கால வேகமாக ஓடிட்டு இருக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்னது எனக்கு 40 வயசு ஆகிடுச்சா, எனக்கு 50 வயசு ஆகிடுச்சா, இப்போ தான் நேற்று தான் ஸ்கூலில் படித்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே நாள் இப்படி போயிடுச்சே. இப்போ என்ன நம்ம விரும்புகிறோம்னா இளமையாகவே இருக்கணும், வாழ்நாள் நீட்டிக்கப்படணும் என்று விரும்புகிறோம். அதே போல் ரசூல்லா சொல்கிறாங்க, ஒரு முதியோருடைய உள்ளம் எப்படி இளமையாக இருக்குன்னு ஆசைப்படுமோ, ஒரு முதியோருடைய உள்ளம் நீண்ட நாள் வாழணும்னு ஆசைப்படுமோ, அதே போன்று இந்த ஆடம்பர உலகமும் அவருக்கு பிடிக்கும். பொருளாதாரத்தை சேகரிக்கணும் என்பதையும் ஒரு முதியோருடைய உள்ளம் இளமையாகத்தான் இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இதை நம்ம நிதர்சனமாகவே பார்க்கிறோம். இந்த உலகத்தினுடைய ஆடம்பரங்கள்ல பெரிதாக நம்ம விரும்புவது என்னது? பொருளாதாரத்தை சேகரிக்கணும், பொருளாதாரத்தை ஈட்டணும் என்பதில் தான் நம்ம பெரும்பான்மையாக ஒரு முயற்சி எடுத்து செயல்படுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லவ் அன்ன லிப்னி ஆதம வாதியன் மின் தஹப், ஆதமுடைய மகனுக்கு தங்கத்திலான ஓடை இருந்தாலும் அஹப்ப யக்கூன லஹு வாதியானி, அவன் 2வது தங்க ஓடையே கேட்பான். அவனுக்கு ஏற்கனவே ஒரு தங்க ஓடை இருக்குதுன்னு வச்சுங்க, தங்கத்திலான ஒரு ஓடையே இருக்குது அப்படின்னா என்ன, உலகத்தில் அவன் தான் பெரிய கோடீஸ்வரன். அப்படிப்பட்டவன் என்ன நினைப்பான், எனக்கு இந்த ஒரு ஓடை இருக்குதா, தங்கத்திலான ஒரு ஓடை இருக்குதா, இது போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றதுக்கு மனசு வராது. ஆதமுடைய உள்ளத்தில், ஆதமுடைய மகனுடைய உள்ளத்தில் என்ன அவனுக்கு ஆசை இருக்கும் அப்படின்னா, 2வது ஒரு தங்கத்திலான ஓடை இருந்தா நல்லா இருக்குமே, இன்னும் நம்ம நிறைய சம்பாதிக்கலாமே, ஆடம்பரமாக வாழலாமே என்று அவன் நினைத்து கொள்வான். அதைத்தான் அவனுடைய உள்ளம் தூண்டும். சொல்லிட்டு ரசூலா சொன்னாங்க, அவனுடைய வாயை மண்ணை தவிர வேற எதுவும் நிரப்பாது என்று ரசூலா சொன்னாங்க. நீ அதிகமாக ஆசைப்படுறீங்க, கடைசியில் உங்களை எங்கே வைக்க போகிறாங்க? மண்ணுக்குள்ளே தான் வைக்க போகிறாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் சொத்து சுகம் சேகரித்து எதை கொண்டு செல்ல போகின்றீர்கள்? எதையும் உங்களால் கொண்டு செல்ல இயலாது. நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்தீர்கள்ல, பிறக்கின்ற பொழுது எப்படி இருந்தீர்களோ, இறக்கின்ற பொழுது, பிறக்கும் பொழுது உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை தூக்கி இருப்பார்கள், இறக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் உங்களை தூக்குவார்கள், தூக்கி மண்ணறையில் வைக்க போறாங்க. அதுதான் நடக்க போகுது. என்னத்தை கொண்டு போக போறீங்க? எதையும் கொண்டு செல்ல இயலாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக இந்த உலக வாழ்வை பற்றி நமக்கு விளக்குகின்றார்கள். அப்ப இந்த உலகத்துல மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, இந்த உலகத்தினுடைய இன்பங்களின் பக்கம் மூழ்கி இருக்கணும், உலகத்தினுடைய ஆடம்பரங்களின் பக்கம் மூழ்கி இருக்கணும் என்பதைத்தான் விரும்பி கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல அபு உபைதா ரலியல்லாஹு அவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் பஹ்ரைனுக்கு ஜிஸ்யா வரி பெறுவதற்காக அனுப்பி விடுறாங்க. போயிட்டு வரும் பொழுது நிறைய பொருளாதாரத்தை சிலதை கொண்டு வராங்க. பஹ்ரைன்லேருந்து வரும் பொழுது சில பொருளாதாரங்களை கொண்டு வராங்க. இப்போ மதீனாவில் இருந்த அன்சாரி தோழர்கள் அவங்க அபு உபைதா அவங்க வரதை பார்த்துட்டு ஃபஜரில் நிறைய பேர் அவங்க வர்றதும் ஃபஜரில் கலந்துக்கிறது எல்லாம் ஒன்றா இருக்குது. அப்போ ரசூல்லா அன்சாரி தோழர்களுடைய முகத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. ரசூல்லா அபு உபைதா வந்திருக்கிறாங்க போல இருக்கு, அதனால தான் அன்சாரி தோழர்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா அவங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயமா சொல்கிறாங்க. நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க அது உங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்படும் என்கின்ற கருத்தை சொல்கிறாங்க. சொல்லிட்டு மிக முக்கியமான விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல பதிவு செய்கிறாங்க. ரசூலா சொன்னாங்க, ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்கள் மீது நான் வறுமையை அஞ்சவில்லை, உங்கள் மீது நான் ஏழ்மையை பயப்படவில்லை, வலாக்கின்னி அக்ஷா அலைக்கும் அன் துபுஸத துன்யா அலைக்கும் கமா புசித்தத் அலா மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னாடி உள்ள சமுதாயத்திற்கு தாராளமாக செல்வங்கள் பொருளாதாரங்கள் வழங்கப்பட்டு
அதே போன்று அவர்கள் எப்படி மறந்து போனாங்களோ அதே போன்று நீங்களும் மறந்து போயிடுவீங்களோ. அவங்களுக்கு எப்படி பொருளாதாரம் வழங்கப்பட்டு அதே போன்று உங்களுக்கும் பொருளாதாரம் வழங்கப்பட்டு அவங்க எப்படி மறந்து போனாங்களோ அதே போன்று நீங்களும் மறந்து போயிடுவீங்களோ. ஒத்துஹுலிக்கும் கமா அஹ்லக்துஹும், அவங்க எப்படி அழிந்து போனாங்களோ பொருளாதாரத்தை திரட்டி அதன் மூலம் வணக்க வழிபாடுகளை மறந்து அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து எப்படி அவர்கள் நாசமா போனாங்களோ அழிந்து போனாங்களோ அதே போன்று நீங்களும் அழிந்து போய்விடுவீர்களோ என்று நான் பயப்படுறேன், அஞ்சுறேன். உங்கள் மீது நான் வறுமை அஞ்சல, ஏழ்மை அஞ்சல. உங்களுக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு அதன் மூலம் உங்களுடைய வணக்க வழிபாடுகள் மறைக்கப்பட்டு விடுமோ மறக்கப்பட்டு விடுமோ என்பதைத்தான் நான் அஞ்சுகின்றேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. அது இன்றைக்கு பெரும்பான்மையான மனிதர்கள் இருக்குதா இல்லையா? சொத்துக்கள் இருக்கின்றது, செல்வங்கள் இருக்கின்றது, பொருளாதாரத்தை சேகரித்திருக்கின்றார்கள். ஆனால் அதன் மூலம் அல்லாஹ்வை நினைப்பது என்பது குறைவாகி விட்டதா இல்லையா? எத்தனையோ நபர்கள் பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக வேண்டி வணக்க வழிபாடுகளை மறந்து கொண்டு இருக்கின்றார்கள். தொழுகையில் ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றார்கள். கடமையான தொழுகையின் பக்கம் செல்லாமல் இந்த உலகத்தினுடைய அழிய போகக்கூடிய நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் சந்தோஷமா வாழணும் என்பதற்காக பொருளாதாரத்தை போய் ஈட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். பொருளாதாரம் இருந்தும் சிலர்களை பார்க்க முடியும், பள்ளிக்காக வேண்டி கொடுக்க மாட்டாங்க. யாராச்சும் தான தர்மம் என்று கேட்டு வந்தா அவங்கள்ட்ட அள்ளி கொடுக்க மாட்டாங்க, ஜக்காத்து கொடுக்க மாட்டாங்க, கஞ்சத்தனமாக இருப்பார்கள். சிலர்களை பார்க்கலாம். அடுத்தவனை சொல்லுவோம், அவருக்கு அல்லாஹ் தாராளமாக அள்ளி கொடுத்துருக்குறான், எனக்கு அல்லாஹ் கொடுக்கல. எனக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்திருந்தானா நான் அள்ளி இறைச்சிருப்பேன், மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு வாரி வழங்கியிருப்பேன், அள்ளி கொடுத்திருப்பேன். ஆனால் அவர்களுக்கு உண்மையிலேயே அல்லாஹ் கொடுக்கும் பொழுது அதிலிருந்து பின்வாங்கி விடுவார்கள். பெரும்பான்மையாக நடக்குது. எத்தனையோ நபர்கள் பொருளாதாரம் அவர்களிடத்தில் இல்லாத பொழுது வீர வசனங்கள் பேசியவர்கள், அவர்களிடத்தில் பொருளாதாரம் அந்த ரிசுக்கை அல்லாஹ் கொடுக்கின்ற பொழுது அதிலிருந்து பின்வாங்கியவர்களை பலர்களை நாம பார்த்திருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சிலர்கள் சொல்வார்கள், லைன் அத்தானா மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் தன்னுடைய அருளை எங்களுக்கு வழங்கி இருந்தான் என்றால் நாங்கள் தான தர்மங்களில் ஈடுபட்டு நல்லவர்களாக ஆகியிருப்போம், நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். நாங்களும் தான தர்மங்களில் ஈடுபடும். அல்லாஹ் என்கிட்ட கொடுக்கல, கொடுத்திருந்தானா நன்மை செய்யவர்களாக ஆகியிருப்போம், தான தர்மங்களில் ஈடுபட்டிருப்போம் என்று சொல்வார்கள். ஃபலம்மா ஆத்தாஹும் மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தால், ரிசுக்கை கொடுத்தால், பஹிலு பிஹி, அதில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்வார்கள். கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு இருக்கும், கொடுத்ததுக்கு அப்புறம் வேறு பேச்சு பேசிடுவாங்க, கஞ்சத்தனம் செய்வாங்க. இன்னைக்கு கஞ்சத்தனம் எடுக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. சேமிக்கணும், அள்ளி அள்ளி தன்னுடைய பேங்குகளை போட்டுக்கணும், தன்னுடைய வீடுகளுக்கு தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு பயன்படுத்திக்கணும். ஆனால் அதை பிறர்களுக்கு செய்வதற்கு மனசு வர மாட்டேங்கின்றது, பிறர்களுக்கு கொடுப்பதற்கு மனசு வர மாட்டேங்கின்றது. இந்த ஆடம்பர உலகத்தில் தானும் தன்னுடைய குடும்பமும் மூழ்கி இருக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில மற்றவர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு மனசு வர மாட்டேங்கின்றது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக ஒரு நபி மொழியை சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். இந்த உலகத்தில் நீங்கள் அந்நியனை போன்று இருங்கள் அல்லது வழிபோக்கனை போன்று இருங்கள். வழிபோக்கன்னா யார் தெரியுமா? ஒரு பயணி. ஒரு பயணி இந்த உலகத்தில் எப்படி வாழ்வார்? நம்ம எல்லாருமே பயணம் செஞ்சுருக்கிறோம். நம்ம பயணம் செய்யாத யாராச்சும் இருக்கிறோமா? எல்லாரும் பயணம் செஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், ஒரு 2 நாள் தங்க போகிறோம், இல்லை ஒரு டூருக்கு போகிறோம், 2 நாள் 3 நாள் தங்க போகிறோம். நம்ம என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம்? நம்ம வீட்டில் உள்ள பீரோவை தூக்கி கட்டிக்கிட்டு, வாஷிங் மிஷின் எடுத்து போட்டுக்கிட்டு, டிவி எடுத்து போட்டுக்கிட்டு, ஒரு லாரி எடுத்து பிடிச்சிக்கிட்டு 2 நாளைக்கு அப்படி போவோமா? போக மாட்டோம். எப்படி இருப்போம்? நமக்கு தேவையான 2 ஆடை, நமக்கு என்ன தேவை அதை எடுத்து ஒரு பேக்கில் வச்சுப்போம், சாப்பாடு கட்டிப்போம், அப்படி இல்லைன்னா அங்கே போய் பார்த்துப்போம். இதுதானே ஒரு பையனுடைய நிலைமை. இப்படி தானே நம்ம இருக்கிறோம்.
ஒரு பயணத்துக்கு போனா நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. அதை சொல்லிதான் ரசூலா சொல்றாங்க, இந்த உலக வாழ்க்கை நீ அப்படி உலக வாழ்க்கை எப்படி எல்லாத்தையும் சேர்க்கணும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. பிற மக்களுக்கு கொடுத்தும் உதவுங்கள், பிற மக்களுக்கு நீங்கள் வாரி வழங்குங்கள். இந்த உலகத்தினுடைய ஆடம்பரத்திலோட மூழ்கி திளைத்து விடாதீர்கள். ரசூல்லா காலத்தில் ரசூல்லாவோடு இருந்த ஒரு நபித்தோழர் ரபியா இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள், அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் கேட்குறாங்க, ரபியாவே உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரசூல்லா ஆட்சி தலைவரும் கூட அந்த கருத்தில் தான் கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ரபியா இப்னு கஅப் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன், என்ன கேட்கணும் டக்குன்னு நீங்கள் கேட்டாலும் எனக்கு என்ன சொல்லணும் டக்குன்னு வரல, யோசிச்சுட்டு சொல்கிறேன், எனக்கு அவகாசம் கொடுங்க என்று சொல்கிறாங்க. அவகாசம் கொடுக்குறாங்க ரசூலா, சரி யோசிச்சுட்டு வந்து சொல்லுங்கன்னு. மறுநாள் வராங்க, ரசூலா கேட்குறாங்க, என்னப்பா யோசிச்சிட்டீங்களா, அவகாசம் போதுமா, என்ன கேட்கணுமோ கேளுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த நபித்தோழர் சொல்கிறாங்க, ரபியா இப்னு கஅப் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பரிந்துரை செய்யுங்க, இஷ்ஃபஅலி இலா ரப்பிக், உங்களுடைய இறைவனிடத்தில் எனக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள். எதற்கு? ஃபயௌதிக்னி மினன் நார், நரகத்திலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யுங்கள், எனக்காக பரிந்துரை செய்யுங்க. நரகத்திலிருந்து நான் தப்பிக்கணும். இன்னொரு அறிவிப்புல வரும், சொர்க்கத்தில் நான் உங்களோட இருக்கணும், அதுக்கு எனக்கு அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யுங்கன்னு வரும். அப்போ இந்த நபித்தோழருடைய எண்ணம் என்னன்னா, இந்த உலகத்தில் எது வேணாலும் கேட்டிருக்கலாம், அதை தான் ரசூல்லாவும் நான்னாங்க, அதனால தான் கேட்குறாங்க. இதை யாராச்சும் உங்கள்கிட்ட இப்படி கேட்க சொன்னாங்களா? ரசூல்லா கேட்க, இந்த எனக்கு நரகத்திலேருந்து விடுதலை வேணும், நரகத்திலேருந்து பாதுகாப்பு வேணும், சொர்க்கத்தில் நான் இருக்கணும் என்று ரபியா இப்னு கஅப் அவங்க சொல்லும் பொழுது ரசூல்லா என்ன கேட்குறாங்கன்னா, உங்களை யாராச்சும் இப்படி சொல்ல சொன்னாங்களா என்று கேட்குறாங்க. அதற்கு ரபியா இப்னு கஅப் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை யாரும் இப்படி சொல்லவில்லை, இல்லா ஒருபோது யாரும் என்னிடத்தில் இப்படி சொல்லலை, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக மா அமரணி பிஹியாக, என்னை யாரும் என்னை இப்படி சொல்லலை, வலாக்கினி நதர்து ஃபி அம்ரி, நானே யோசித்து பார்த்தேன், இந்த உலக வாழ்வு என்பது அழியக்கூடிய வாழ்வு, இந்த உலக வாழ்வு இருக்குதுல்ல இது அழிய போகக்கூடிய வாழ்வு, நிரந்தரமான வாழ்வுக்கு எனக்கு பயனுள்ளதாக கேட்க வேண்டும் என்று நான் நினைத்தேன், அதனால தான் நரகம் நமக்கு கிடைக்கும் என்கின்ற கருத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு இவங்க ஒரு இளைஞர், இந்த உலகத்தினுடைய விஷயம் கேட்கப்படும் பொழுது ஒரு ஆட்சித்தலைவர் கேட்குறாங்க, இந்த உலகத்தில் ஏதாச்சும் வேணுமா என்று கேட்கப்படும் பொழுது, இந்த உலகம் அழியக்கூடிய உலகம், மறுமை தான் எனக்கு நிரந்தர வாழ்வு என்பதை மனதில் கொண்டு மறுமை விஷயத்தை கேட்டாங்கல்ல. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? மறுமை பற்றிய நினைவு இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்குதா? உலகத்தினுடைய மோகத்தில் தான் விழுந்து கிடக்கிறோம், மறுமை விஷயத்தில் மறந்து போய் கிடக்கிறோம். வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லது அலட்சியமானவர்களாக இருக்கிறோமா? பொருளாதாரத்தை சேகரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கில ஒரு பால் விற்பனை செய்யக்கூடிய ஒரு பால் வியாபாரி காலையில 3 மணிக்கு 4 மணிக்கு விழிக்கின்றார், விழித்து பால் வாங்கி ஒவ்வொரு வீடாக போட வேண்டும் என்று ஒவ்வொரு வீடுக்கும் செல்கின்றார். அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்கின்ற காரணத்தினால 3 மணிக்கு முழிக்கக்கூடிய அவரால் 5 மணிக்கு அவரால் ஃபஜர் தொழுக முடியவில்லை, 5:30 மணிக்கு அவரால் ஃபஜர் தொழுக முடியல. ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய தாய்மார்கள், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், 9 மணிக்கு ஸ்கூலு, 8 மணிக்கே வேணும் வந்து வாசலை நிப்பாட்டிடுவான், அதுக்கு முன்னாடி அவனை எழுப்பணும்னு சொல்லிட்டு 6 மணிக்கு முழிச்சு, 6 மணிக்கு ஒரு தாய் முழிச்சு அவனை எழுப்புறதுக்கு படாத பாடு, அவன் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டான், அவனை போட்டு 2 மிதி மிதிச்சு, அவனை போட்டு ஒரு துவச்சி அவனை எழுப்பி அவனை குளிக்க வச்சு பல்லு தைக்க வச்சு அவனுக்கு ட்ரெஸ் மாட்டி விட்டு 8 மணிக்கு வரக்கூடிய வேனுக்கு 7:45 அவனை வாசலை நிப்பாட்ட வைக்கணும். இந்த உலகத்தினுடைய படிப்பில் அவன் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக
6 மணிக்கு ஒரு பெற்றோரால் ஒரு தாயால் முழிக்க முடிகின்றது. ஆனால் 1 மணி நேரம் முன்னாடி விழித்து ஃபஜர் தொழுகை அவர்களால் தொழ முடியவில்லை. நோன்பு காலத்தை எடுத்துங்க. நோன்பு காலத்தில் சகரு வச்சிடணும் என்பதற்காக 3:30 மணிக்கு தாய்மார்களை எந்திரிச்சு வேக வேகமாக கணவனுக்கு பிள்ளைகளுக்கு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. 4 மணிக்கு கணவர் எந்திரிச்சு உட்காந்துருவாரு. குடும்பமாக 4 மணிக்கு முடிச்சு உட்காந்துருப்பாங்க. நோன்புல உங்களால் 4 மணிக்கு சொல்ல போனால் நோன்புல லேட்டாக தூங்குவாங்க, சீக்கிரம் கூட தூங்க மாட்டாங்க. நோன்புல படுக்க லேட் ஆகும், தூங்குறதுக்கு லேட் ஆகும். 12 மணி 1 மணிலாம் முடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் 4 மணிக்கு ஷார்ப்பாக எந்திரிச்சிருவாங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு சகர்ல சாப்பிட முடிகின்றது என்றால், சகர் வைக்க முடிகிறது என்றால், ஏனைய நாட்கள் 5 மணிக்கு எந்திரிக்க முடியாதா? வணக்க வழிபாடுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியாதா? அப்ப என்ன எண்ணத்தில் இருக்கிறோம் நாம? இந்த உலக விஷயத்தில் பொருளாதாரத்திற்காக வேண்டி கண் விழிக்கக்கூடிய நாம், இந்த உலக விஷயத்தில் பொருளாதாரத்தை சேகரிப்பதற்காக வேண்டி தூக்கத்தை தியாகம் பண்ணக்கூடிய நாம் தான் நாளை மறுமை நாள்ல சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் கண் விழித்து கண் விழித்து எந்திரிச்சு ஃபஜர் தொழுகையில ஈடுபட மாட்டேங்கின்றோம். வணக்க வழிபாடுகளை ஆர்வம் செலுத்த மாட்டேங்கின்றோம். இதெல்லாம் சொல்றதின் மூலம் பொருளாதாரத்தை சேகரிக்கவே கூடாது, மார்க்க பொருளாதாரத்தை சேகரிக்க சொல்லலை என்று சொல்ல அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் பொருளாதாரத்தை சேகரிக்க சொல்றான், ஹலாலான முறையில் நீங்க சம்பாதிங்க என்று சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஃபைதா குலியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், தொழுகை ஜுமா தொழுகை முடிஞ்சிருச்சா உடனே பறந்து விரிஞ்சு போய் அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கன்னு சொல்றான். பொருளாதாரத்தை சொல்றான், ஃபضல்னு சொல்றான். ஃபضல்னா என்ன? இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தை தேடுங்க. பொருளாதாரத்தை தேடக்கூடாதுன்னு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லல. பொருளாதாரத்தை தேடாதீங்க, சும்மா உட்காந்துங்க, அடுத்தவன்ட்ட கையேந்துங்க என்று சொல்லல. பொருளாதாரத்தை தேடுங்கப்பா. உங்களுக்கு பொருளாதாரம் முக்கியம். பொருளாதாரம் இல்லாம இன்றைக்கு உலகத்தில் எதுவும் செய்ய முடியாது. சில வணக்க வழிபாடுகள் கூட பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஹஜ்ஜி செய்யறதா இருக்கட்டும், ஜகாத் கொடுக்கறதா இருக்கட்டும், தர்மம் செய்யறதா இருக்கட்டும், பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பொருளாதாரத்தை சம்பாதிங்க, தேடுங்க. ஆனால் அந்த பொருளாதாரத்தை தேடுவதன் மூலம் மறுமையை மறந்து விடாதீர்கள், வணக்க வழிபாடுகளை மறந்து விடாதீர்கள் என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. பொருளாதாரத்தையும் தேடு, பொருளாதாரத்தை தேடுவதோடு மார்க்க விஷயத்திலையும் அக்கறை கொண்டுடுங்க. அழிய போற உலகத்துல தான் நல்லா இருக்கணும், தன்னுடைய குடும்பமும் நல்லா இருக்கணும் என்று பாடப்படக்கூடிய நாம் அழியா மறுமை, அந்த அழியா மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்துல ஆர்வம் காட்டாமல் இருக்கிறோம், அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடாம இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா ஹாதில் ஹயாத்தி துன்யா இல்லா லஹும் வ லஹிப், இந்த உலக வாழ்வு வீணான விளையாட்டை தவிர வேறு எதுவும் இல்லை. வ இன்ன தாரல் ஆஹிரா லஹியல் ஹயவான், மறுமை வாழ்வு தான் நிரந்தர வாழ்வு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நிரந்தர வாழ்வுக்கு இன்னைக்கு நம்ம என்ன சேகரித்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை பயணத்தை திருப்பி பாருங்க. 30 வயசை தாண்டிட்டோம், 40 வயசை தாண்டிட்டோம், 50 வயசை தாண்டிட்டோம். என் வாழ்க்கையில நான் எதை சம்பாதிச்சிருக்கிறேன்? எந்த நன்மையை கொள்ளை அடிச்சிருக்கிறேன்? என்னுடைய வணக்க வழிபாடு விஷயத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? சற்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய நேரம். சுய பரிசோதனை செய்து பாருங்க. இந்த உலக வாழ்வு அற்பமான வாழ்வு. ஆடம்பர வாழ்வுல மூழ்கடிப்பதற்கு ஷைத்தான் நம்மளை பல்வேறு விதமான ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். அதிலிருந்து விலகி ஷைத்தான் நமக்கு எப்படி எந்த ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினாலும் நான் பொருளாதார விஷயத்தில் பிறர்களுக்கு கொடுத்து உதவுவேன், ஜக்காத்து கொடுப்பேன், தான தர்மங்களை ஈடுபடுவேன், வணக்க வழிபாடுகளே ஆர்வம் செலுத்துவேன், உலக விஷயமும் எனக்கு வேண்டும், மறுமை விஷயமும் வேண்டும் என்று யார் சரியான முறையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் யார் தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் நிச்சயம் வெற்றியாளர்களாக ஆகுவார்கள். அப்படிப்பட்ட வெற்றி கனியை சுவைக்கக்கூடியவர்களாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு உரையை நிவர்த்தி செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.